இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் மோல் கான்செப்ட் அப்படின்ற பகுதியை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மோல் அப்படின்றது கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மோல் அப்படின்றது எதுக்காகனா, நம்ம கடந்த வீடியோங்களில் பார்த்தோம் ஆட்டம், மாலிகுல், அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், அது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், அதே மாதிரி ஆவரேஜ் மாஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னு பார்த்தோம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்ன்றது ஒரு சிறிய போர்ஷன், சிறிய அளவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கு தான் ஏஎம்யூ அட்டாமிக் மாஸ் யூனிட் போன்ற அந்த அளவுகள்லாம் பார்த்தோம். ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் வரும்போது ஒரு ஆட்டம் எடுத்தோ ஒரு மாலிகுலை எடுத்தோ அதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும், அதோடய மாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நம்ம ரியல் லைஃப்பில் அது மாதிரி கால்குலேட் பண்ணுறது இல்லை, முடியவும் முடியாது. ஸோ ரியலாக நம்ம மாஸ் கால்குலேட் பண்ணணும், ஒரு மேட்டரோட மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது பெரிய அளவாக தான் இருக்கும். ஒரு ஆட்டம் ஒரு மாலிகுல் எடுத்து அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறிய போர்ஷனுக்கு மாஸ் கண்டுபிடிக்கிறது இல்லை நம்ம. ஸோ அதனால தான் மேக்ரோஸ்கோபிக் மேட்டர் பெரிய அளவான பொருள்களுக்கான எண்ணிக்கை, மாஸ், நிறை கண்டுபிடிக்கிறதுக்கான அலகு ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக தான் மோல் அப்படின்ற ஒரு யூனிட் வந்தது. ஸோ மோல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம். 2 அப்படின்னா பேர், 12 அப்படின்னா டசன். அதை போய் நம்ம கடையில் கூட பனானா எல்லாம் வாங்கும்போது ஒரு டசன் பழம் கொடுங்க, ஒரு டசன் வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு கேட்போம். டசன்னா 12 அப்படின்ற எண்ணிக்கை தெரியும் நம்மளுக்கு. அதேமாதிரி ஜோடி, ஒரு ஜோடி செருப்பு, நம்ம செப்பல் ஒரு ஜோடின்னு சொல்கிறோம். அதாவது எந்த ஒரு பொருளும் 2 இருந்தால் அது ஜோடின்னு சொல்கிறோம். ஸோ ஜோடி, பேர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் மோல் கான்செப்டும். மோல் டெனோட்ஸ் ஏ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். மோல் எப்படி பேர், டசன் அப்படின்னு வருதோ அந்த மாதிரி பேர்னா 2, டசன்னா 12 அப்படின்னு வருதோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட அணுக்கள், தோள்களின் எண்ணிக்கைக்கு பேர் தான் மோல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எண்ணிக்கைன்றது என்னன்னு கூட பார்ப்போம். ஸோ எப்படி 2ன்றது பேரோ 12 அப்படின்றது டசனோ, அது மாதிரி மோல்களின் எண்ணிக்கைக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் சேர்த்து மோல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் மோல் கான்செப்டில். மோல் டெனோட்ஸ் ஏ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னு எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், தோள்கள், அதை தான் மோல் அப்படின்னு சொல்கிறோம். The mole is amount of substance that contains as many elementary entities like atoms, molecules or other particles as there are atoms in exactly 12 gram of the carbon-12 isotope. ஸோ மோலுக்கான வரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்பன்-12 ஐசோடோப்பில் கார்பன்-12 ஐசோடோப். ஸோ நம்ம ஏற்கனவே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்லாம் அந்த கார்பன்-12 ஐசோடோப்பை பார்த்து கம்பேர் பண்ணி ரிலேட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். கார்பன்-12 ஐசோடோப்போட 12 கிராம் எடுத்துக்கிறோம். 12 கிராம் கார்பன்-12 ஐசோடோப். கார்பன் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், பொருள் தான். அந்த பொருளை 12 கிராம் எடுத்துக்கிறோம். 12 கிராமில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதோ, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், கார்பன்-12 ஐசோடோப்பு 12 கிராம் எடுத்துக்கிறோம். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதோ அந்த எண்ணிக்கை, அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அந்த குவான்டிட்டி, அதுக்கு பேர் தான் 1 மோல். ஸோ இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, கார்பன் பாருங்கள், மோல் அப்படின்றது 1 அப்படின்னுல கார்பன்-12 ஐசோடோப்பை 12 கிராம் எடுத்துக்கிறோம். ஏன் 12 கிராம்னா 12 அப்படின்றது இதனுடைய அட்டாமிக் மாஸ், கிராம் அட்டாமிக் மாஸ். கார்பன்-12ஓட கிராம் அட்டாமிக் மாஸ் 12. ஸோ அந்த 12 கிராம் கார்பன்-12 எலமெண்ட்டில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதோ அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதுதான் 1 மோல் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதை கூட கரெக்டாக எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து அவகேட்ரோ அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ். ஸோ இதை அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு கூட பேர் இருக்குது. அவகேட்ரோ நம்பர், அவகேட்ரோஸ் நம்பருக்கு பாரு 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன மீனிங்? 6.023 இங்கே பாருங்கள், 10⁻23 என்ன அர்த்தம்? 23 ஜீரோ சேர்த்தணும். இங்கே 3 டிஜிட் போச்சு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் எண்ணிக்கையில் இத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ்னால் இதுதான் அது பெரிய நம்பர். இதை வந்து சிம்பிளாக நம்ம இப்படி எழுதுகிறோம். ஸோ இத்தனை ஆட்டம்ஸ் கொண்டது தான் 1 மோல். ஸோ ஒரு மோல் என்பது கார்பன் 12 ஐசோடோப், கார்பன் 12 ஐசோடோப்பு 12 கிராம் எடுத்துக்கிறோம். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதோ அதுதான் 1 மோல் கார்பன். பாருங்கள், இப்போ 1 மோல் கார்பன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1 மோல் கார்பன் ஈக்குவல் டு 12 கிராம். 1 மோல் கார்பனில் வந்து 1 மோல் கார்பன். இது என்ன, இதுவும் மெஷர் பண்ணுறதுக்கான அளவு தான். எப்படி கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம், பேர் அப்படின்னு சொல்கிறோம், டசன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 1 மோல் கார்பன் அப்படின்னா எவ்வளோ அளவு, எவ்வளோ மாஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 கிராம் கார்பன் எடுத்தோம்னா அது 1 மோல் கார்பன். அதே அந்த 1 மோல் கார்பனில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 மோல் கார்பன் ஈக்குவல் டு அது அவகேட்ரோ நம்பர் 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் மோலோட வரையறை. நெக்ஸ்ட் மோல் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா, அதாவது இந்த மோல் த ஸ்டடி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை யூஸிங் மோல் ஆஸ் த கவுண்டிங் யூனிட். மோல் வந்து ஒரு கவுண்டிங் யூனிட் தான். அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பாருங்கள், 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் கொண்ட ஒரு தொகுப்பு, ஒரு பஞ்சுக்கு பேர் தான் 1 மோல். அது ஆட்டம்ஸாக இருந்தால் ஆட்டம்ஸ். மாலிகுல்ஸும் அதே மாதிரி இப்போ பாருங்கள், 1 மோல் ஆஃப் வாட்டர். இங்கே கார்பன் ஆட்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே வந்து 1 மோல் ஆஃப் வாட்டர் அப்படின்போது மாலிகுல்னு சொல்கிறோம். 1 மோல் ஆஃப் வாட்டரில் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா 6.23 × 10⁻23. இங்கே மாலிகுல்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் இருந்தால் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இருந்தால் மாலிகுல். ஸோ பொதுவானது தான். எப்படி பேர் அப்படின்னும்போது ரெண்டு செப்பலும் சொல்லலாம், 2 வேறு ஏதாவது இப்போ எந்த பொருளுக்கு இருந்தாலும் அந்த 2 பேர் அப்படின்ற 2ஐ குறிக்கிறது. அதே மாதிரி தான் மோலும். அது ஆட்டம்ஸாக இருந்தால் ஆட்டம்ஸ் இத்தனை எண்ணிக்கை, மாலிகுல்ஸாக இருந்தால் மாலிகுல் இத்தனை எண்ணிக்கை, வேறு ஏதாவது பார்ட்டிகிள்ஸ் இருந்தாலும் இத்தனை கவுண்டிங், இத்தனை பார்ட்டிகிள்ஸ் சேர்ந்தது 1 மோல். ஸோ இதான் இந்த மோல் கான்செப்டை பயன்படுத்தி பாருங்கள், இந்த மோலை வந்து மெஷரிங் யூனிட்டாக பயன்படுத்துறதுக்கு பேர் தான் மோல் கான்செப்ட். த ஸ்டடி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை யூசிங் மோல் as த கவுண்டிங் யூனிட் in order to express the mass and volume of such unit particles in a bulk of matter is known as mole concept. ஸோ இந்த மெஷரிங் யூனிட்டாக ஒரு பொருள் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து மெஷரிங் யூனிட்டாக மோல் எண்ணிக்கையை பயன்படுத்தி அதனுடைய மாஸ், அதனுடைய வால்யூம், இது எல்லாத்தையும் சொல்கிற அந்த கான்செப்டுக்கு பேர் தான் மோல் கான்செப்ட். ஸோ பாருங்கள், மோல் ஆஃப் ஆட்டம், 1 mole of element contains 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ். இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஒரு மோல் எலமெண்ட், ஒரு மோல் தனிமம் அப்படின்னா அதில் எத்தனை இருக்கும், அணுக்களோட எண்ணிக்கை 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கிராம் அட்டாமிக் மாஸ். பாருங்கள், கிராம் அட்டாமிக் மாஸ் கார்பன்லேயே சொன்னோம். ஸோ 1 மோல் கார்பன்
அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து 6.023 × 10⁻23 இருக்கும். அதனுடைய மாஸ் வந்து 12 கிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 12 கிராம் அப்படின்றது என்னது? கார்பன் ஆட்டத்தோட மோலார் மாஸ் ஆர் கிராம் மாலிகுலர் கிராம் அட்டாமிக் மாஸ். இங்கே கார்பன் அப்படின்போது ஆட்டம், இங்கே வாட்டராக இருந்தால் மாலிகுல்னு சொல்கிறோம். கிராம் அட்டாமிக் மாஸ் பாருங்கள் தான். Per 1 mole of element contains 6.023 × 10⁻23 atoms and it is equal to its gram atomic mass. Gram atomic mass. இது கார்பனுக்கு. அதே மாதிரி இங்கே ஆக்சிஜனுக்கு சொல்லிக்கிறாங்க. 1 mole of oxygen contains, பாருங்கள், 1 mole of oxygen. 1 mole of oxygenல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, அது ஆக்சிஜனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த நம்பர் வந்து காமன். இத்தனை நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். 1 mole ஆக்சிஜன் கண்டைன்ஸ் 6.023 × 10⁻23 ஆக்சிஜன். எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த நம்பர் வந்து காமன். ஸோ அதே மாதிரி ஆக்சிஜனோட மோலார் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய கிராம் மாலிகுலர் மாஸ் தான். கிராம் மாலிகுலர் மாஸ் பாருங்கள், contains 6.23 × 10 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அண்ட் இட்ஸ் கிராம் அட்டாமிக் மாஸ் இஸ், ஆக்சிஜனோட கிராம் அட்டாமிக் மாஸ் வந்து 16 கிராம். அதான் மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அணுக்களோட எண்ணிக்கையில் மோல் கான்செப்டில் எப்படி சொல்கிறது? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை மோல் கான்செப்டில் சொல்கிறது இதுதான். ஸோ அதாவது இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வந்து எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் எல்லா மாலிகுல்ஸ்க்கும் 1 மோல்னால் இந்த நம்பர் வந்து சேம் காமனாக இருக்கும். அதனுடைய மோலார் மாஸ் அப்படின்னும் போது எந்த எலமெண்ட்டோ அதனுடைய அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் இருந்தால் மாலிகுலர் மாஸ், அதுதான் வந்து இதனுடைய 1 மோலோட மாஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், மோல் ஆஃப் மாலிகுல். ஸோ மோல் ஆஃப் மாலிகுல் எப்படி? இப்போ நம்ம ஆட்டம் அப்படின்னு சொன்னோம். ஸோ மோல் ஆஃப் மாலிகுல்ன்றது ஒன்றும் இல்லை, 1 mole of molecule, 1 mole of substance or 1 mole of matter. 1 mole of matter contains 6.023 × 10⁻23 molecules. இங்கே 1 mole of matter, அதாவது இங்கே வந்து மேட்டர்னா பொருள், ஒரு மோல் பொருளில் 1 mole of matter contains 6.023 × 10⁻23 molecules and it is equal to its gram molecular mass. ஸோ இதே எக்ஸாம்பிள் ஆக்சிஜனுக்கு, ஆக்சிஜன் மாலிகுல். இப்போ ஸோ ஆக்சிஜன் தனியாக இப்படி போட்டோம்னா இது ஆட்டம், இது வந்து ஆக்சிஜன் மாலிகுல். ஸோ ஆக்சிஜன் மாலிகுல்ல 1 mole ஆக்சிஜன் மாலிகுல்ல 1 mole ஆக்சிஜன் மாலிகுல்ல எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கும்? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். 1 mole of oxygen contains 6.023 × 10⁻23 molecules இருக்கும். அதே ஆக்சிஜனோட கிராம் மாலிகுலர் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து மாலிகுல். இப்போ ஒரு ஆட்டத்துக்கு 16 தெரியும். இங்கே ஆக்சிஜன் மாலிகுலில் 2 ஆட்டம் இருக்குது. ஆக்சிஜன் மாலிகுல் என்பது 2 ஆட்டம் இருக்குது. ஸோ 2 ஆட்டத்துக்கு ஒன்றுக்கு 16 என்பது 2 ஆட்டம்ஸுக்கு 32 கிராம். ஸோ பாருங்கள், அதான் ஆக்சிஜனோட கிராம் மாலிகுலர் மாஸ் வந்து 16 ஆட்டம்க்கு, மாலிகுல் வந்து ஆக்சிஜன் 32 கிராம். நெக்ஸ்ட் மோலார் வால்யூம். இதெல்லாம் மோல் கான்செப்ட் பயன்படுத்தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி சொல்கிறது, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எப்படி சொல்கிறது, வால்யூம் எப்படி சொல்கிறது, அதான் மோலார் வால்யூம். நெக்ஸ்ட் மோலார் வால்யூம். 1 mole of any gas occupies 22.4 liters. பாருங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொல்லிட்டோம், ஆர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்ன்ற நம்பர் வந்து இது 1 mole வந்து இத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது ஆட்டமாக இருந்தால் ஆட்டம், மாலிகுலாக இருந்தால் மாலிகுல். நெக்ஸ்ட்டு வால்யூம். 1 mole கேஸ் கண்டைன்ஸ் 1 mole கேஸ் அப்படின்னா அதில் எவ்வளோ, அதாவது 1 mole கண்டைன்ஸ்னு வராது. 1 mole ஆஃப் கேஸ் ஆக்குபைஸ்
occupies 22.4 liter. அதே 22.4 லிட்டர்ஸ். அதே மில்லியில் சொன்னோம் அப்படின்னா 22,400 மில்லிலிட்டர். ஸோ இதுவும் வந்து ஃபிக்ஸட். எனி கேஸ், எந்த கேஸாக இருந்தாலும் சரி, 1 mole கேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் தான் இது. 1 mole ஆஃப் ஆக்சிஜன் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1 mole ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். 1 mole ஆஃப் ஆக்சிஜன்னா எவ்வளோ எடுக்கிறது? போய் 1 mole ஆக்சிஜன் எடுங்க அப்படின்னா எவ்வளோ ஆக்சிஜன் 1 mole? 32 கிராம். ஸோ 32 கிராம் எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய மாலிகுலர் மாஸ், கிராம் மாலிகுலர் மாஸ் தான் 1 mole. ஸோ 1 mole ஆஃப் மாஸ், 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் எடுத்து மெஷர் பண்ணுங்க அப்படின்னா 32 கிராம் ஆக்சிஜன் தான் 1 mole. ஸோ அதில் வந்து எத்தனை வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.023 × 10⁻23 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ இது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிக்கும்? 32 கிராம் இருக்கும். அந்த 32 கிராம் கேஸ் வந்து அது ஸ்டாண்டர்ட் எஸ்டிபியில், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், எஸ்டிபி. அது ப்ரெஷர் டெம்பரேச்சர் மாறும்போது அதனுடைய அளவு மாறலாம். ஸோ அது எவ்வளோ வால்யூம் ஆக்கியபை பண்ணிக்கணும்னா 22.4 லிட்டர். பாருங்கள், இதெல்லாம் எல்லா கேஸஸ்க்கும் இது காமன். இது இந்த வால்யூம் அப்படின்றது கேஸஸ்ஸு. இது வந்து சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இந்த மாஸும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் சேமு. கேஸஸ்க்கு வந்து இந்த வால்யூம் 1 மோல்னா இப்போ 22.4 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு, 22.4 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடுனா அது 1 mole கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த மாதிரி இந்த மோல் கான்செப்டில் இதை நீங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நம்பர்ஸ் எல்லாம். ஸோ மோல் இப்போ 32 கிராம், இது ஆக்சிஜன்னா 32 கிராம். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸு இது காமன் தான், இதுவும் காமன். எந்த கேஸாக இருந்தாலும் இது வந்து காமன். ஸோ அதுதான் மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படின்றது என்ன? 273 கெல்வின். ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர். இது 0 டிகிரி செல்சியஸ்னு கூட சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் ஆர் 273 கெல்வின், 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கும்போது அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்கும்? ஸோ இது மோலார் வால்யூம். ஸோ இப்போது மோல் கான்செப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, மோல் அப்படின்றது பொருளின் அளவை, அதாவது அளக்க பயன்படக்கூடிய ஒரு அளவு, ஒரு அலகு, பொருளின் அளவு, சப்ஸ்டன்ஸ், குவான்டிட்டி. ஒரு பொருளோட அளவை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு யூனிட் தான் மோல். ஸோ மோல் அப்படின்றது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸும் எல்லாம் வந்து ஏஎம்யூ, அட்டாமிக் மாஸ் யூனிட்டு, அந்த மாதிரி யூனிட் எல்லாம் பயன்படுத்தும் போது சிங்கிள் ஆட்டம், சிங்கிள் மாலிகுல் அதெல்லாம் எடுத்து அந்த மாதிரி யூனிட்டை பயன்படுத்தி நம்ம மாஸை மெஷர் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக முடியாது. அதனால் பல்க் நிறைய பொருளாக இருக்கும்போது அந்த ஏஎம்யூ அப்படின்ற அலகெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, ஒரு பெரிய அளவாக வேணும். அந்த பெரிய அளவு தான் வந்து மோல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் அவகேட்ரோ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த அவகேட்ரோ நம்பர், அந்த அவகேட்ரோ நம்பரை வச்சு இத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு மோல் அப்படின்னு பேர். ஸோ அதான் இந்த மோல் கான்செப்டில் இதில் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போது கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டிஃப்ரெண்ட் மோட்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இது கால்குலேஷன் இருக்குது, உங்கள் இந்த பார்ட்டில் வந்து கால்குலேஷன் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படி? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாருங்கள், இதுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாஸ் பை அட்டாமிக் மாஸ், மாஸ் பை அட்டாமிக் மாஸ் ஒரு ஃபார்முலா. ஸோ இது மாஸ் பை அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு எலமெண்ட் சப்போஸ் பாருங்கள், ஒரு எலமெண்ட் 6 கிராம் ஆஃப் கார்பன், 6 கிராம் ஆஃப் கார்பன். இது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ்? இது 6 கிராம் கார்பன் எடுத்துக்கினா இது வந்து எத்தனை மோல் அப்படின்னு கேட்குறாங்க. மோல் கால்குலேஷன் தான் பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ அதில் 6 கிராம் கார்பன் அப்படின்றது எத்தனை மோல் அப்படின்னா, இங்கே கார்பன் அப்படின்றது பாருங்கள்
அதாவது எலமெண்ட் ஆட்டமாக தான் இருக்கும். இதில் எலமெண்ட் வந்து இதில் கார்பன் ஆட்டமாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எப்பயுமே கிராமுன்னு கணக்கில் கொடுத்துட்டு மோல் கேட்டாங்கன்னா கொடுத்துக்கிற கிராம் மேலே போடணும், கீழே வந்து இதனுடைய அட்டாமிக் மாஸ் போடணும். இது எலமெண்ட்டாக இருக்குது. கார்பன் வந்து கார்பன் அணுக்களாக தான் ஒன்று சேர்ந்து கார்பன் அப்படின்ற பொருள் உருவாகும். அதனால் பாருங்கள், இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கணக்கில் இந்த மாதிரி எலமெண்ட் கொடுத்து ஒரு எலமெண்ட்டோட மோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த தனிமத்தோட கொடுக்கப்பட்டுள்ள மாஸ் எவ்வளோ மாஸ் இருக்குது அதுதான், அது மாஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ இது மாஸு பை அதனுடைய கார்பனோட அட்டாமிக் மாஸ். இது ஜென்ரல் ஃபார்முலா இது. பாருங்கள் இதுக்கு எப்படி போடுறது அப்படின்னா, ஸோ இது கொடுத்துக்கிறது எத்தனை மாஸ்னா 6 கிராம். இதனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ அப்படின்னா கார்பனுக்கு தெரியும் நம்மளுக்கு 12. ஸோ 12 அப்படின்னா 6/12 எவ்வளோ, இது 2, 1/2 0.5 மோல். ஸோ 6 கிராம் கார்பன் அப்படின்றது 0.5 மோல். நம்மளுக்கு தெரியும் 0.னா 1/2 ஆஃப் தான். ஏற்கனவே தெரியும் 12 கிராம் அப்படின்னா 1 மோல், 6 கிராம்னா அதில் பாதி தான். ஸோ இது பார்த்த உடனே கூட ஆன்சர் சொல்லிடலாம். 6 கிராம் அப்படின்றது கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து 12 கிராம். ஸோ 12 கிராம் கார்பன் இருந்துச்சுன்னா 1 மோல் தெரியும். இப்போ இருக்கிறது அங்கே வந்து 6 கிராம் தான். ஸோ 6 கிராம்ன்றது 12ல் பாதி. ஸோ பாதின் போது 1/2 ஆஃப் 0.5 மோல். ஸோ பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, இங்கே வந்து எலமெண்ட்ஸாக கணக்கில் வந்து இங்கே கால்குலேஷனில் எலமெண்ட் கொடுக்கும்போது அந்த எலமெண்ட் எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாஸ் மேலேயும், கீழே அந்த எலமெண்ட்ன்றதுனால அட்டாமிக் மாஸ்ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இது நெக்ஸ்ட்டு சேம் இதுவும் இதே தான், மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இது எப்போ அப்படின்னா, சப்போஸ் 36 grams ஆஃப் வாட்டர், கால்குலேட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். 36 grams ஆஃப் வாட்டர் அப்படின்றது எத்தனை மோல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே என்ன பண்ணணும், மாஸ் கொடுத்துக்கிற மாஸ் தான் பை இங்கே வந்து அட்டாமிக் மாஸ் எழுத முடியாது, கொடுத்துக்கிறது வந்து வாட்டர். ஸோ வாட்டர் அப்படின்றது மாலிகுல். ஸோ இல்லையா, அதனால் மாலிகுலர் மாஸ் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். கிராம் மாலிகுலர் மாஸ். ஸோ இப்போ இங்கே கொடுத்துக்கிற வாட்டர் எவ்வளோ, எத்தனை கிராமு, 36 கிராம். வாட்டரோட மாலிகுலர் மாஸ் எவ்வளோ நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருக்குறோம். வாட்டருக்கு வந்து பாருங்கள் H2O இருக்குது, ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜனுக்கு 2, ஒரு ஹைட்ரஜனுக்கு வந்து மாஸ் வந்து 1, 2 ஹைட்ரஜனுக்குள்ள 2, ஆக்சிஜனுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 16. ஸோ 2 + 16 18. ஸோ வாட்டரோட மாலிகுலர் மாஸ் வந்து 18. ஸோ 18க்கு கீழே போடணும் மாலிகுலர் மாஸ். ஸோ 36/18 2 மோல். பாருங்கள், இதை கூட பார்த்த உடனே ஆன்சர் தெரியலாம். வாட்டரோட மாலிகுலர் மாஸ் வந்து 18 கிராம். ஸோ 18 கிராம் வாட்டர் இருந்துச்சுன்னா 1 மோல். அதனுடைய மாலிகுலர் எந்த சப்ஸ்டன்ஸ் கொடுத்தாலும் அவனுடைய மாலிகுலர் மாசு அல்ல அட்டாமிக் மாஸை பார்க்கணும். அந்த அட்டாமிக் மாஸ் அளவுக்கு பொருள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1 மோல் அப்படின்னு பேர். அதில் பாதி இருந்துச்சுன்னா 0.5 மோல். ஸோ இது 2 மடங்கு இருக்குது பாருங்கள். 18 வந்து 36 கிராம் இருக்குது, 2 மோல் தான் வரும், 2 மோல். ஸோ இப்போ மாஸ் பை அட்டாமிக் மாஸா இல்லை மாஸ் பை மாலிகுலர் மாஸா அப்படின்ற ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கால்குலேஷனில் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அட்டாமிக் மாஸ், கால்குலேஷனில் கொடுத்துக்கிறது வந்து மாலிகுலர் கொடுத்துருந்து அதனுடைய மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ்ன்னு எழுதணும். ஸோ இது இந்த ஃபார்முலா ரெண்டும் ஒன்று தான், இது ரெண்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மாஸ் இது ரெண்டும் எது அப்படின்னா, மாஸ் கொடுத்துட்டு கால்குலேஷனில் மாஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ மாஸ் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸோட மாஸ் கொடுத்துட்டு அதில் எத்தனை மோல் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துட்டு எத்தனை மோல்னு கேட்குறது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போது அடுத்த ஃபார்முலா வந்து அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா பாருங்கள், சப்போஸ் ஆக்சிஜன் 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ்
ஆஃப் அயன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது இத்தனை ஆட்டம்ஸ்னால் இது எத்தனை மோல்னு ஒரு கால்குலேஷனில். ஸோ கொடுத்துக்கிறது கால்குலேஷனில் என்னது 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் ஆஃப் அயன். அயன் வந்து எத்தனை மோல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கணக்கில் மாஸ் வந்து கொடுத்துக்கிறது வந்து இத்தனை அயன் ஆட்டம்ஸ் இருக்குது, இது வந்து எத்தனை மோல்னு கேட்குறாங்க. அப்போ கணக்கில் கொடுத்துக்கிறது கால்குலேஷனில் கொடுத்துருக்கிறது வந்து ப்ராப்ளத்தில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துக்கிறாங்க. கேட்குறது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மோல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இப்போ மேலே பாருங்கள், அதான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவகேட்ரோ நம்பர். ஸோ இங்கே கொடுத்துக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 6.023 × 10⁻23, அவகேட்ரோ நம்பர் 23, ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 1 மோல். நமக்கு ஏற்கனவே கூட தெரியும் இத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்துச்சுனாவே அது 1 மோல் தான். ஸோ கால்குலேஷனில் போடும்போது பாருங்கள் ரெண்டு கேன்சல் ஆகிட்டு இது 1 மோல்னு வரும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருந்தா கால்குலேஷனில் எஃப்இன்னு கொடுத்துட்டு ஆட்டம்ஸ்ன்னு கொடுத்துருக்குது. அதே வாட்டர்னு கொடுத்துருந்தா அது மாலிகுல்ஸ்ன்னு கொடுக்க போகிறாங்க. ஸோ ப்ராப்ளத்தில் வந்து ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற ஃபார்முலா எழுதணும். மாலிகுல்ஸ் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னு எழுதணும். ஸோ இதுதான் இந்த கால்குலேஷன் போர்ஷனில் இந்த ரெண்டு ஃபார்முலா தான். மாஸ் பை அட்டாமிக் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ், இன்னொன்று நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவகேட்ரோ நம்பர் ஆர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பை அவகேட்ரோ நம்பர். ஸோ இதை யூஸ் பண்ணி மோல் கால்குலேஷன்ஸ் உங்கள் இப்போ புக்லேயும் கொடுத்துருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.